வகுப்பு 11 இயல் 2 விரிவானம் யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இவர் ஒரு இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நுழையும் முன் பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், காட்டினுடைய வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்கின்றார்கள். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு, கலைகளின் பிரிக்க முடியாத கூறாக விளங்குகின்றது. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு துன்பங்களை செய்கிறோம். வானத்து நிலவும் மண்ணுலகத்து கடலும் போல் என்றும் அழுக்காத யானைகளின் பேருருவ காட்சியை காண அவற்றின் தடத்தை நாம் கண்டிப்பாக பின்தொடர வேண்டும். விலங்குகளுள் யானை அதிக நாட்கள் வாழும் ஒரு தரைவாழ் விலங்கு. அது வேட்டை விலங்குகளாகவும் காட்டுயிர்களின் உணவு படிநிலையில் உயர்நிலையில் உள்ளனவையாகவும் இருக்கின்ற சிங்கம், புலி முதலினவும் நெருங்க அஞ்சுகின்ற வலிமை கொண்டவை யானைகள். இவை குடும்பமாக வாழும் மிகுதியான நினைவாற்றல் கொண்டவை. யானைகளுள் 3 வகைகள் இன்று உலகில் எஞ்சியிருக்கின்றது. அவை ஆப்பிரிக்கா புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்கா காட்டு யானைகள், ஆசிய யானைகள். பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. இந்த நிகண்டுகளிலெல்லாம், தமிழில் இருக்கின்ற நிகண்டுகளிலெல்லாம் யானையை குறிக்கும் வேறு சொற்கள் வேற இருக்கின்றன. மொத்தம் 21 சொற்கள் இருக்கின்றது. கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனவாதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், ரதி, குஞ்சரம், வல் விலங்கு, கரி, அஞ்சனம் என்று சொல்லப்படுகின்றன. இந்த யானை டாக்டர் என்கின்ற இந்த குறும்புதினத்தில் இடம்பெற்றிருக்கின்ற யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் காட்டியல் வல்லுநர்களுள் ஒரு முக்கியமானவர். யானைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கின்றார். வன பேணுநர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் என்கின்ற விருதினை 2000 ஆண்டில் இவர் பெற்றிருக்கின்றார். அவர்களுக்கு நம்முடைய அரசு அதை கொடுத்து மரியாதை செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டு கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் அதை செயல்படுத்தி வருகின்றவரும் மிக முக்கியமாக யானைகளோடு நெருக்கமாக இருக்கின்ற நபராக டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி இருக்கின்றார். நாமும் இந்த டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு இந்த கதையில் உடன் பயணிக்க இருக்கின்றோம். டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக் ஸ்லீப்புக்கு வந்தவர். டாக்டர் கே என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி செய்கிறத மிகப்பெரிய பணியாக கொண்டவர். ஆனால் மெல்ல மெல்ல அவர் யானைகளுக்கே உரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். தமிழ்நாட்டு வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கு அறிந்தவர் என்று ஆன பின்னர் எங்கே யானைகளுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் இருக்கிறது. ஒரு முறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தது.
டாக்டர் கேயோடு நானும் அந்த வனத்துறை அதிகாரி என்ற முறையில் கூட போனேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர்கள் ஏற்கனவே அடையாளம் வைத்திருந்தார்கள். அவர்களையும் ஜீப்பில் ஏற்றி கொண்டு நாங்கள் காட்டுக்குள் சென்றோம். அது பழங்கால ஒரு குதிரை பாதை தான். நெடுந்தூரம் சென்ற பிறகு ஜீப்பை நிறுத்திட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் அந்த சரிவில் இறங்கி உள்ளே போனோம். துப்பாக்கியோட 2 வன காவலர்களும் மற்ற பொருட்களுடன் 2 குறும்பர்களும் எங்களோடு வந்தாங்க. உடலை அறுக்கும் வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் போக, தரையுள்ள வேர் முடிச்சுகள் என் காலை தடுக்கி விழ நானும் சிரமப்பட்டு அவரோடு சென்றேன். உண்மையிலே சொல்லணும்னா 70 வயசை நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் வாக்கை கொண்டவர். காடு அவருக்கு எப்படி மீனுக்கு கடல் போலவோ, கொஞ்ச நேரத்தில் யானைகளுடைய அந்த நெடி லேசாக அப்படி வர தொடங்க அதை அவருடைய நாசி அடையாளம் கண்டு கொண்டது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. யானையின் ஒரு மெல்லிய உருமல்கள் ஆங்காங்கே காட்டில் கேட்டன. இன்னும் கொஞ்சம் நாங்கள் இறங்கி போன போது புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். அப்படியே காட்டை சுற்றி எங்கள் கண்களை நாங்கள் ஓடவிட்ட போது மேலும் ஒரு 6 யானைகள் அந்த மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அவற்றின் அருகே இன்னும் ஒரு 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. டாக்டர் கே தன்னுடைய கருவிகளை எல்லாம் எடுத்து பொருத்தி கொண்டார். ஒரு சிறிய துப்பாக்கி போன்று ஒன்று இருந்தது. அதில் மாத்திரையை தான் குண்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. யானையை கூர்ந்து அவர் தொலைநோக்கியால் பார்க்குறாரு. அதன் எடையை அவர் தன்னுடைய கண்ணால் எடை போடுகிறார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். எடைக்கு ஏற்பது தான் அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளெல்லாம் வேகமாக பொருத்தினார். கையில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னால் போனார். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது என்று ஏற்கனவே நான் பல முறை அனுபவித்திருப்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தேன். என் கண்ணால் பார்த்த யானை ஒரு பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்தால் அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகள் விவரம் தெரியாமல் நம்மளை தடுக்கும். யானைகளுக்கு தெரியாமல் இந்த காயத்துக்கு காரணம் மனுஷன்தாங்கன்னு அவர் என்கிட்ட கேட்டார். எனக்கு அது புரியவே இல்லை. கண்டிப்பாக ரொம்ப நல்லா தெரியும் என்று அவர் சொன்னார். இந்த மனிதனுடைய கீழ்த்தரமான அந்த செயல்கள் வளர வளர நாள்தோறும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனுடைய சாட்சியாகத்தான் இந்த யானையின் மரணங்கள் கூட நிகழ்கின்றன. இந்த காட்டுக்கு சுற்றுப்பயணம் வருகின்றவர்கள், வசதியானவர்கள், படித்தவர்கள் காட்டுக்கு வந்துட்டு இங்கே குடித்து விட்டு அந்த வெறியோடு காட்டு மரத்தில் வீசி எரியும் அந்த மது குப்பிகள் ரொம்ப ஆபத்தானவை. மீதி எல்லா மிருகங்களை விடவும் யானைகளுக்கு அது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா யானையினுடைய அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போன்று இருக்கும். மரத்தடியில் கிடக்கும் அந்த குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக அந்த பாதங்களுக்குள் அப்படியே உள்ளே போயிடும். அப்போ நடக்க நடக்க இந்த கண்ணாடி துண்டு மேலும் மேலும் உள்ளே போயிட்டுருக்கும். அதன் பின் யானையால் ஒரு கட்டத்தில் நடக்க முடியாது. அந்த காயத்தின் காரணமாக அது சீல் வைக்கும். குருதி பாதைகளையோ எலும்பையோ அந்த சீழ் அடைச்சிருக்கும். யானைக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். அதனுடைய எடைக்கும் அது நடக்க முடியாமல் அது கடினப்படுவதற்கும் இப்படியெல்லாம் ஒரு சூழலை பார்க்கும்போது நாம் பிறகு யானையை உயிரோடு பார்ப்பதே கடினம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், யானைக்கு உயிர் போகிற வழி இருந்தால் கூட அது அலறாது, துடிக்காது. அந்த கண் மட்டும்தான் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்து கொடுக்காமல் கூட நம்ம அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த அளவுக்கு அது பொறுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். என்ன ஒரு அருமையான படைப்பு! கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்காரு என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஒரு ஓடையை கடந்து கீழே இறங்கினார். அங்கே கூட்டமாக நின்ற அந்த யானைகளை நெருங்கிய போது நடுவில் நின்ற ஒரு பெரிய பிடி யானை, பெண் யானை உறக்க பிளிறியது. அதை கேட்ட மற்ற யானைகளும்
சத்தம் போட்டு பிளிரின. இதையெல்லாம் டாக்டர் கேயை நோக்கி அப்படியே திரும்பிச்சு. இந்த பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைஞ்சுது. தலையை அது வேகமாக குலுக்கியது. டாக்டரை நோக்கி ஓடி வந்தது. டாக்டர் கே அசையாமல் அப்படியே நின்னார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை கொடுப்பது போல் அவரை பார்த்து தலையை அங்கே இங்கேயும் மாட்டிச்சு. பிளிரிக்கொண்டு இன்னும் ஒரு 2 அடி முன்னால் வந்தது. இப்படி யானை தலையை குலுக்குனா அது எச்சரிக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்றேனா கண்டிப்பாக தாக்க போகிறேன் என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் டாக்டர் கே அப்படியே நின்றுட்டுருக்கார். ஆனால் என் இதய துடிப்பு என் காதுகளில் கேட்டது. டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் அங்கேயே நின்னார். யானையும் அதே போல் அசையாமல் அப்படியே நின்றுது. டாக்டர் கே மேலும் ஒரு அடி முன்னுக்கு போனார். இப்போது அந்த யானை ஒரு அடி முன்னால் வச்சு அதுவும் நெருங்கி வந்தது. ஆனால் இப்போது அது தலையை குலுக்கவில்லை. அது தன்னுடைய மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் ஒரு எச்சரிக்கை அடையாளம்தான். பல மணி நேரம் நீடித்த இந்த காட்சியின் முடிவில் அந்த பிடி யானை கொஞ்சம் பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்கு சென்றன. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். நானும் பிறரும் அந்த ஓடைக்குள்ளால் இறங்கினோம். வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் அந்த குறும்பர்களும் முன்னால் சென்றோம். அந்த பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட 2 மடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்து தான் முன்னுக்கு நகர்ந்து வந்தது. அது 4 அடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் அப்படி புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆட்டியது. சட்டென்று பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்தபின் யானை அசைவிழந்தது. டாக்டர் கே வேகமாக அவசரமாக யானையின் பக்கத்தில் உட்கார்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவி பண்ணேன். காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்களை கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை என்னால் உணர முடிஞ்சது. யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது. அதை சுற்றி கீழ்கட்டி பொறுக்கோடு இருந்தது. கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டி கீழ்ப்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்திருந்த அந்த கண்ணாடி குப்பியை எடுத்து எறிந்தார். 1 வாரம் கூட ஆகலை. நல்ல காலம், இது பொழைச்சிடும் அப்படின்னு சொன்னார். தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நினச்சி உள்ளே திணிச்சு இறுக்கி வைத்து பெரிய துணி ஒன்றால் சுற்றி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி ஒன்று தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனோடு துணியையும் சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த அந்த கரிய சேத்தை வாரி அள்ளி அதன் மேலே நன்றாக பூசினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அதை முடித்த பிறகு நாங்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்தோம். இப்போ மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதை தொடர்ந்து பிளிர்ந்தன. ஒரு குட்டி யானை மட்டும் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இந்த துணிக்கட்டை இந்த யானை அவுத்துருமா அப்படின்னேன். அப்போ டாக்டர் சொன்னார், அதுக்கு தெரியும். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறம் பிடிக்காது. சேறு பூசலைன்னா நிம்மதி இல்லாமல் காலை நோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் இந்த சகதியை அதில் பூசினேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த கேள்வி எனக்கு வந்தது, குணமாயிடுமா அப்படின்னு. அவர் சொன்னார், குணமாயிடும் அப்படின்னு சொன்னார். அநேகமாக 15 நாளில் பழையபடி இது கால் சரியாகிடும் அப்படின்னு சொன்னார். யானையோட இந்த ரெசிஸ்டண்ட் பயங்கரம், அதாவது அதனுடைய தடுப்பு சக்தி அதிகம். சாதாரணமாக தடுப்பு மருந்தை கூட அபாரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார். மீண்டும் நாங்கள் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு, என்னைக்காவது தமிழ்நாட்டிலே யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார்.
அடுத்த முறை அவரை யானை முகாமில் நான் இப்பொழுது சந்திக்கிறேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. 48 யானைகள் ஒரே நேரத்தில் தங்களுடைய துதிக்கையை தூக்கி அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குலவியபடி அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொண்டிருந்தேன். நடுவே செல்லியை பற்றியும் கொஞ்சம் கம்பனை பற்றியும் கொஞ்சம் பரணரை பற்றியும் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ஏன் ரசிகராகவும் அதைவிடவும் மேலே அவருடைய மாணவராகவுமே நான் மாறிட்டேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதும் அவர் எழுதி வைத்திருந்த ஒரு பெரிய ஆய்வேட்டை எடுத்து என்கிட்ட தந்தார். படிச்சுப்பார் அப்படின்னு சொன்னார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டி விட்டது. கிளம்புறியா, வேணும்னா இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கும் கொஞ்சம் அசதியாக இருந்ததால் நான் படுத்துக்கொண்டே அவர் தந்த அந்த புத்தகத்தை படித்தேன். டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைச்சார். அவரும் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை சாப்பிட்டோம். கோவில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான ஒரு அருமையான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக எனக்கு தூக்கம் வந்ததுனால நான் படுத்து தூங்கிட்டேன். மீண்டும் நான் விழித்தபோது அறையில் ஒரு வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது அப்படின்னு சொன்னார். யானை கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு நான் கேட்டேன். வழக்கமாக இந்த பக்கம் யானை வராது, அப்போ ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். நானும் அவரோட சேர்ந்து கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டார். குட்டி 2 வயசுக்குள்ளால் இருக்கும் என்று அவர் சுட்டி காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் அந்த யானை குட்டியை பார்த்தேன். இருட்டு இருந்தாலும் டாக்டர் கேக்கு அது மிக தெளிவாக தெரிந்தது. இந்த வயசில் தனியாக வராதே என்று டாக்டர் கேட்டார். வா பார்ப்போம், இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன்பின் சூழலை நாம் பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளாலேயே போவோம் அப்படின்னு சொன்னார். யானை குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈஸி ஈஸி என்றார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல இருந்தது. காயம் பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒரு ஒலியில் பிளறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட மருந்து இருக்கிற பொருட்களை அந்த கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசியை போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து பின்பக்கம் வரை அது ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அலைத்தது. ஆட்டம் தளர்ந்து ஒரு மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்தது. விளக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் வெளிச்சத்தை காட்டினேன். மறுபடியும் மது குப்பி குட்டி யானையின் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லை, அதிக நாட்களும் ஆகலை, அதனால் கால்களுக்கு உள்ளே போகலை அப்படின்னு டாக்டர் சொன்னார். டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவி எடுத்துட்டார். உருவவும் அந்த யானையின் காலிலிருந்து இரத்தம் அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மது குப்பியின் பாகம் ஏதும் இருக்கிறதா அப்படின்னு உறுதி செய்து, இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்த பிறகு பஞ்ச மருந்தில் நினச்சி உள்ளே செலுத்தி அவர் கட்டு போட்டார். 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கே திரும்பி போயிடுவான் என்றார். முதுமலைக்கா என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஆமாம், அங்கே இருந்து தான் வந்திருக்கான். நீயும் இவனை பார்த்துருக்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் முதுமலையில் டாப் ஸ்லீப்பில் ஒரு யானைக்கு இதே மாதிரி மது குப்பி எடுத்தோமே, அப்போ அந்த பெரிய மஞ்சனாத்தி மரத்தடியில் நின்னது இவன்தான். அப்போது ரொம்ப சின்ன குட்டி,
அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எப்படி டாக்டர் கே இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் அங்கே பார்த்த ஒரு மனுஷனை உன்னால் திருப்பி பார்த்தா சொல்லிட முடியாதா அப்படின்னு கேட்டார். பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழித்து துடைத்து காகித பைக்குள் போட்டார். டாக்டர், முதுமலையில் இருந்தா இவ்வளோ தூரம் கிடந்து உங்களை தேடி வந்திருக்கிறான், ஆச்சரியம் என்றேன். பாவம், நல்லா வலிச்சிருக்கும் போல. யானைகள் அடையாளங்களை கண்டுகொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வதுண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்று டாக்டர் கே சொன்ன அந்த செய்தியை கேட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இருந்தாலும் முதுமலை டாப் ஸ்லிப்பில் இருந்து ஜீப்பில் திரும்பி வந்த எங்களை ஒரு குட்டி யானை இவ்வளவு தூரம் தேடி வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படி அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின. பெரிய ஒரு யானை கூட்டமே அங்கு நிற்பதை காண முடிந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அந்த இருளில் கூட யானைகள் அசைவது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் விளக்கு அடித்து பார்க்கலான்னு ஆசைப்பட்டு டார்ச்சை ஆன் பண்ண போனேன். டாக்டர் கே சொன்னார், வேண்டாம், ஒளியை அடிக்கண்டாம் அப்படின்னு சொன்னார். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் ஒரு மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. ஒரு பெரிய யானை கூட்டம். அப்போ டாக்டர் கே சொன்னார், கவலைப்படாத, அந்த யானை கூட்டங்கள் வந்து கூட்டிக்கிட்டு போயிடும், நீ உள்ளே வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பேரொலியை எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கையை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின. டாக்டர் கே என்னை அன்போடு வா என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றார்.